தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 30ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் கிண்டி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான நிலை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். ஏராளமான கட்டடங்கள் இடிந்த நிலையில் 188 பேர் உயிரிழப்பு, 1500க்கும் மேற்பட்டோர். நிலநடுக்கத்தின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டு உறைந்து கிடக்கும் வெனிசுலா மக்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கிய குடும்பத்தினரை எண்ணி பதறிப்போன உறவுகள். மோசமான நிலநடுக்கங்களை அடுத்து நெருக்கடி நிலையை அறிவித்தார் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ். உதவிக்கு வருவதாக பல்வேறு நாடுகள் அறிவித்திருப்பதாகவும் தொலைக்காட்சியில் உரை. வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் இறந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். இக்கட்டான இந்த தருணத்தில் தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மொத்தமாக வாங்கும் நுகர்வோருக்கு 50 விழுக்காடு வரை சிலிண்டர் விநியோகிக்கப்படும் என தகவல். NLC நிறுவன பங்கு விற்பனையை கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறோம். மத்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடிதம். பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அரசை இந்திய அரசு என குறிப்பிட்டுள்ள முதல்வர் விஜய், முந்தைய கடிதங்களில் ஒன்றிய அரசு என கூறியிருந்த நிலையில் திடீர் மாற்றம். முன்னாள் அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய 20 இடங்களில் சோதனை. நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் என லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையில் தகவல். வடிகட்டிய பொய் என ஏவவேலு மறுப்பு.
இந்த 40 லட்சம்ன்றதே அது வடிகட்டிய முழுக்க அது தவறான ஒரு பொய். அது என்னுடைய வீட்லேயோ அல்லது நான் சொன்ன பார் என்னுடைய கிராமம் சொன்ன பார் சேகூடலூர் அங்கேயோ எங்கேயும் ஒரு பைசா பணமும் எடுக்கல, எந்த சீசரும் போட்டு எடுத்துன்னு போகல. சட்டமன்றத்தில் முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியதால் சோதனை நடத்தப்பட்டதாக ஏவவேலு குற்றச்சாட்டு. இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சாடல். ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்க. தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கல. அன்றைக்கு நான் அவரை கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அஞ்ச மாட்டேன், நீதிமன்றத்திற்கு சென்று நிரபராதி என நிரூபிப்பேன் எனவும் ஏவவேலு ஆவேசம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். இன்றைக்கி ரைடு பண்ணலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பு பண்ணுவேன். நான் சென்னையில் புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 136 சிஎன்ஜி, 164 டீசல் என 300 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த முதல்வர். பெரம்பூர் செல்லும் 29A பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்த முதல்வர் விஜய் புதிய பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்ட முதல்வர் விஜய். தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்வில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்பு.